வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆக்சுவலி தம்ப்நெயில் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் இருக்கிறது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஃபன் கேரண்டீடாக இருக்குது. அண்ட் ரிப்ளைங் டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். யா. ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே நான் லேப்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். And honestly, I never thought that I would even reach 600 subscribers and having some negative comments. அந்த 600 subscribersக்கு இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாக நினச்சி பார்க்கவே இல்லை. பட் ஃபைனலி ஐ காட் சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஐ திங்க் தட்ஸ் அ குட் சைன் ஆக்சுவலி. ஸோ நான் ஏதோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, ஐம் டூயிங் சம்திங் ரைட். ஸோ தட்ஸ் வை ஐம் கெட்டிங் சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட் போட்ட ஆள் என்னோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ தயவு செஞ்சு நீயும் ஃபுல் வீடியோ பாரு, ஓகேயா? ஸோ இன்னைக்கு நீ தான் கண்டென்ட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஐடியோட நேமை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டார்த் வேடர். டார்த், DARTH, டார்த் வேடர். ஸோ இந்த ஐடிக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபைல் பிக்சர் கிடையாது. ஒரு முழுக்குன்னு யாருன்னே தெரியாத ஒரு ஐடி தான். பேர் கிடையாது, மூஞ்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரியா? நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை, எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்க சொல்றது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஐ ஹாவ் சீன் இன் லாட்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல். ஸோ ரேண்டமாக போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறது, இதுதான் இந்த ஐடியோட வேலை. ஸோ நம்ம ஐடிக்கும் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு நிமிஷம், ஃபஸ்ட் நான் என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறேன். ஒரு மாதிரி ஃப்ளோவில் போகாத மாதிரி எனக்கு இருக்குது இந்த வீடியோ. ஃபஸ்ட் என்ன ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, என்னோட தெரிஞ்சவங்களோட யூடியூப் சேனல்லையுமே லைவில், ஸோ மோனி கார்த்தி, ஓகேங்களா? ஸோ அவங்களோட லைவ்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அப்யூசிவான கமெண்ட்ஸ், லைக் பாடி ஷேமிங் ஆகட்டும், ஜெண்டர், நீ என்ன ஜெண்டர், பொம்பளையா ஆம்பளையா, இது ஒரு விஷயம். அப்புறம் abusing the women's body parts. ஸோ இந்த நேம் ஆஃப் பேட் வேர்ட்ஸ்ன்ற பேரில் ஜஸ்ட் டிஸ்கிரைபிங் தட் உமன் பாடி பார்ட்ஸ், இதுதான் இவனோட வேலை. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்னோட வீடியோஸ்க்குமே கமெண்ட் போடங்காட்டி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மொபைல் நம்பர் நீ கொடு, நான் உனக்கு இழிச்சு விடலைன்னா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர்த்துக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெலாம் நீ ஏன் இவ்வளோ ரிப்ளை பண்ணுற அப்படின்ற மாதிரி தோணும். அஃப்கோர்ஸ் எனக்கு இப்போ கண்டென்ட் இல்லை. அண்ட் ஹாய், ஹலோ, வணக்கம், குட் ஈவினிங். சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ்லேருந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி மேனரில் சொல்லலாம். லைக் இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது இம்ப்ரூவ் பண்ணலாம், அது இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஒரு ஹெல்த்தி கமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பட் டிஸ்கிரைபிங் த உமன்ஸ் பாடி பார்ட்ஸ், டிஸ்கிரைபிங் த ஜெண்டர், உமனோட ஜெண்டரை பற்றி தப்பாக சொல்கிறது, இது எதுவுமே நான் என்னோட சேனலில் இக்னோர் பண்ண மாட்டேன். பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான. இதே நபர் இன்னும் ஒரு 10 ஐடியில் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணாலும் ஐ டோன்ட் ஈவன் கேர். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கால் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஐ மீன் உன் நம்பர் கொடுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவன் என்ன பண்ணான், அவன் நம்பர் கொடுக்கல. ஏன்னா அவன் தான் கோலையாச்சு. ஏன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கல. என்னோட கமெண்ட்டில் என்னை மட்டும் திட்டுனா பரவாயில்ல, என்னோட கமெண்ட்டில் என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட வீடியோக்கு நைஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா கூட ஹி யூஸ் டு புட் சம் ரேண்டம் கமெண்ட்ஸ். உங்கள் அம்மாவை அது பண்ணுறேன், உங்கள் அப்பாவை அது பண்ணுறேன், ரொம்ப 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 ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸ். லைக் ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹி யூஸ் டு புட் சம் ரேண்டம் கமெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்ம சேனலில் இன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப அப்படிலாம் ஒரு கண்டென்ட் வந்ததே கிடையாது. நான் வந்து ரேண்டமாக குக் பண்ணுறத போடுறேன், கேட் வீடியோஸ் போடுறேன், வெளியில் போனால் போடுறேன், இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடுற ஒரு பேஜில் இவ்வளோ கேவலமாக கமெண்ட் போடுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாதே. அண்ட் நம்மளோட சேனலில் ரீச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணலை, அதுக்குள்ளேயே இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட அம்மா நம்பரை நான் டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ உனக்கு தில் இருந்தா, பொண்ணா பையனான்னு தெரில, உனக்கு தில் இருந்தா நீ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஹீ ரிப்ளைட், ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், கண்ட கழுதைக்கெல்லாம் தொடர்பு கொள்ள உங்கள் அப்பா மாதிரி என்னென்னமோ போட்டிருக்கான். ஸோ இது ஒரு கமெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த பாருங்க, இன்னும் எங்கள் வீடு கக்கூஸ் கழுவுற ஆயா கூட இதை விட அழகாக இருப்பாங்க. என்னென்னமோ கமெண்ட்ஸ். நயன்தானனி. ஸோ ஆக்சுவலி வந்து இதை நான் பேசியே ஆகணும் இந்த வீடியோவில். நான் இந்த இடத்துல நான் பேசியே ஆகணும். ஸோ ரேண்டமாக வந்துட்டு ஒரு வீடியோவில் போயிட்டு நீ டிரான்ஜெண்டரா, நீ நயனா, இது எல்லாமே வந்து ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதா நினச்சி யூ ஆர் புட்டிங் சம் யூ ஆர் ட்ராப்பிங் சம் ரேண்டம் கமெண்ட்ஸ் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ நான் என் மூஞ்சியை காட்டி போடுறேன், என் வாய்ஸை வச்சு நான் போடுறேன், நான் தில் இருக்கான்னு கேட்டு என் நம்பரும் கொடுக்குறேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன், நீ எவ்வளோ பெரிய கேவலமான ஆளாக இருப்பேன். இந்த சில பேர்கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்றது நிப்பாட்டிலான்னு இருக்கேன்ப்பா. அதுல முக்கியமான ஆள் இவன்பா. கரெக்டா இல்லையா? ஸோ டிரான்ஜெண்டரான்னு கேட்குறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு ஃபேன் போடாதனால வேர்க்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை வந்துட்டு டிரான்ஜெண்டரான்னு சொல்கிறது இது எல்லாமே வந்துட்டு அஷேமிங்காக நான் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஜெண்டருங்கிறவங்க தே ஆர் ஆக்சுவலி குட் ஹியூமன் பீயிங். நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு மனுஷங்கன்னு எடுத்துக்கிட்டாலே நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, அஃப்கோர்ஸ். பட் மெனி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க வந்து அவங்களோட கெரியரில் வந்து நிறைய விஷயம் டெவலப் பண்ணி ஸோ ஒரு சக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், பர்சனலி நான் பார்த்துருக்கேன். ஸோ அண்ட் பேசிக்கலி அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் வேற லெவல் க்யூட்டாக இருப்பாங்க, அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. மோர் தென் அ உமன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து திருநங்கை, ஓகேயா, திருநங்கை அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ என்ன காமிச்சு அந்த வேர்டை சொல்கிறதுனால ஐ நெவர் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் இட். ஸோ எனக்கு நீ டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்ன அப்படின்னா ஐ வுட் டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஓகே, நான் அவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட்டாக நான் அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா எடுத்துக்குவேன். சிம்பிள், தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் போட்டிருக்கான்னு பார்ப்போம். நிறைய கமெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து நான் பழனி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பழனி வீடியோ போடும்போது என்ன போட்டிருந்தான் அப்படின்னா, பழனி முருகர் உண்மையிலே இருந்தால் உன்னை சாவடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தான். ஸோ இந்த கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியது தான். நீ இல்லை, நான் இல்லை, எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியது தான். என்னமோ வந்து இவன் தான் என்னை படித்த மாதிரியும், இவன் வந்து பழனி முருகர் உன்னை சாவடிக்கும் அப்படின்ற மாதிரியோ. டே வெண்ண, நான் எத்தனை வாட்டி செத்து பொழைச்சிருக்கேன் தெரியுமா என் லைஃப்பில்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்னோட லைஃப்பை பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எத்தனை வாட்டி நான் செத்து விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். நான் சாகிறதா இருந்தால் எப்போவோ செத்துருப்பேன், ஓகேயா? நான் செத்து போகிறதா இருந்தால் சின்ன இப்படின்னு ஒரு பிரச்சனை வந்ததும் க்ளோஸ் ஆகிருப்பேன், ஓகேயா? ஸோ raised பை சிங்கிள் மாம். நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னால் முடிஞ்சதை ஐ எம் கிவிங் சம் அட்லீஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு பி பெஸ்ட், அவ்வளோதான். ஸோ என்னை பார்த்து வந்து உண்மையிலே வந்து நீ வந்து பழனி முருகன் உன்னை சாவடிக்கும் அப்படின்னா எல்லாரையுமே முருகன் சாவடிக்கும் தான்டா வெண்ணா. நீ மட்டும் என்ன 100 ஆண்டு 1000 நாள் இருக்கவா போகிற? ஸோ நிறைய கமெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட். இப்போது இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருந்தான்னா, என்னோட வாய்ஸை வந்து பார்த்துட்டு ஆம்பளை குரல் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் நீ பொன்னானின்னு சொல்லியிருந்தான். ஒன்று வந்து பொட்டன்னு சொல்லியிருந்தான், ஒன்று டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லியிருந்தான், ஒன்று பொன்னானின்னு சொன்னான். நீ என்ன நினைக்கிறையோ அதை நினச்சிக்கோ, சரியா? நான் எந்த இடத்துலையும் போயிட்டு நான் பொண்ணு தான் சொல்லலை. பீயிங் பிரேவ், பீயிங் போல்ட் எனஃப். நான் பொண்ணா அப்படின்னு நீ கேட்குறேன்னா, ஆமாம் நான் ஆம்பளை தான்,
சரியா? வச்சுக்க. ஆம்பளைன்னு வச்சுக்க, டிரான்ஸ்ஜெண்டர்னு வச்சுக்க, இல்லை பொட்டைன்னு வச்சுக்க, எது வேணா வச்சுக்க. நான் என் மூஞ்சியை காட்டி போடுறேன், என்னோட ஓன் வாய்ஸில் நான் போடுறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக காமிச்சிட்டு இருக்கேன். என்னோட வீட்டில் நான் குக் பண்ணுறதை காட்டுறேன், நான் வெளியில் போனால் காட்டுறேன், நான் என்னென்ன பண்ணுறேனோ எல்லாமே நான் நேச்சுரலாக காமிச்சிட்டு இருக்கேன். நீ ஒரு ஆளாக இருந்தா என் நேரடியாக வந்து பேசணும். ஃபர்ஸ்ட் திங், நீ ஒரு ஆளாக இருந்தா. டேய் நான் எதுக்கு சொல்றேன்? ரெண்டாவது விஷயம், ஒன்றா வந்து நீ ஓன் ஐடியில் வந்திருக்கணும். அதுவும் கிடையாது. சும்மா ரேண்டமாக வந்து டார்த் வேடர் அப்படின்ற ஒரு ஐடி, இல்லைனா ரேண்டமாக ஏகப்பட்ட ஐடி. ஸோ நீ வந்து சகோதரி மாதிரி இருக்க. சகோதரியை வந்து எனக்கு வேண்டாம் இந்த வீடியோவில். அப்படி பண்ண பிடிக்கும், இப்படி பண்ண பிடிக்கும். வெரி 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 டர்ட்டி டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் ஐ ரிசீவிங் ரீசன்ட் டேஸ். ஸோ இதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஸோ நேரில் வந்தேன் அப்படின்னா உன் மூஞ்ச உடச்சிருப்பேன். நேரில் வராத நாய் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுவான். கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவான். இந்த வீடியோலையும் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று பேசுவான். பேசாமல் மட்டும் இருக்க மாட்டான். கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் தம்ப்நெயிலே போட்டுட்டேன், ரிப்ளையிங் டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த டார்த் வேடர் இவன் வந்து என்ன பண்ணுவான்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவான். 90% சொல்கிறேன், 10% போடலைன்னா அது எனக்கு தெரியாது. 90% போடுவான். அண்ட் அப்பயுமே வந்து என்ன போடுவான், திரும்ப திரும்ப சொன்னதையே போடுவான். ஆம்பளை குரல், அப்புறம் பாடி பார்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது, கெட்ட வார்த்தைன்ற பேரில் உமன்ஸ் பாடி பார்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. இதை தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது. உனக்கெல்லாம் நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம், வீடியோ பாருங்க. நான் வாயை உடைப்பேன், மூஞ்சி உடைப்பேன்னு போய் சொல்வீங்களே. இப்போ உனக்கு மூஞ்சி இல்லாதனால என்னால் உடைக்க முடியல. நீ முன்னாடி வந்து பேசி பாரு. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் என் முன்னாடி வந்து பேசி போயேன். அவன் மூஞ்சி உடைக்கணும் இல்லைன்னு பார்க்குறேன். தட் இஸ் மை லாஜிக்.